Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Fabtech Technologies IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2018ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து பயோஃபார்மா இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ்னு பாத்தீங்கன்னா கிளீன் ரூம் ஃபெசிலிட்டிஸ், மாடுலர் சிஸ்டம்ஸ் and கஸ்டமைஸ்டு இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து end to end சர்வீசஸ் ஆன டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் வெர்டிகலை 4 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஸ்டார்ட் டு ஃபினிஷ், சொல்யூஷன் ஃபார் ஏர், சொல்யூஷன் ஃபார் வாட்டர் அண்ட் சொல்யூஷன் ஃபார் ப்ராசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வெர்டிகல்ல ஒரு ப்ராஜெக்டோட இனிஷியல் ஸ்டார்ட்ல இருந்து கம்ப்ளீட் கமிஷன் வரைக்குமே இந்த கம்பெனி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் சொல்யூஷன் ஃபார் ஏர்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட்டட் லைஃப் சயின்சஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஐடி, செமிகண்டக்டர் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சொல்யூஷன் ஃபார் வாட்டர்ல பியூரிஃபைடு வாட்டர் எக்யூப்மெண்ட், பியூர் ஸ்டீம் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 185 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது டர்ன்கி சர்வீசஸ்ல இருந்து 75.51% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் ஸ்டாண்ட் அலோன் சர்வீசஸ்ல இருந்து 24.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸ்ல இருந்து 14.29% அண்ட் இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ல இருந்து 85.71% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 46.45 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் நெட் வொர்த் பாத்தீங்கன்னா 173.11 crores அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல அதிகமாக இருக்கு. டோட்டல் பாரோயிங் அதிகமானது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து சாலிடா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் PE ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 181 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 191 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 14.34 rupees அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 13.32 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா பயோ எனர்ஜி, இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடிங்ல இன்னும் எந்த பிசினஸ்மே நம்ம NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகல. அந்த ரீசனால இந்த கம்பெனிக்கு டைரக்ட் எவாலுவேஷன் பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7810 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 13.83% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 30.46% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 24.46% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.32 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் இவங்களோட ஆஃபர் சப்மிஷன் அண்ட் ஆஃபர் புக்கிங் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.5 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால பயோஃபார்மா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்லோவா தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி 4.5ல இருந்து 5.5% அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிமைனிங் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கம்மியான CAGR பர்சன்டேஜ்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன்.
நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனிக்கு டைரக்டா இம்பாக்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 29 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் அக்டோபர் 1 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 75 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 230.35 crores. ரொம்பவே சின்ன ஐபிஓ தான் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 rupees அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அக்டோபர் 3 அலாட்மெண்ட் வந்துடும். நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்டோபர் 7 லிஸ்டிங் டேட். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 94.61% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நான் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 35 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 18% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமெட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.